பொறுப்பானவன், சிறந்தவன் அப்படின்னு ஒரு ஆண் தன்னை நிரூபிக்கிறதுக்காக அவன் படுற பாடு இருக்கு பாருங்க. அதுக்கு முதல் பழி தன்னோட குடும்பம். நல்ல தகப்பனாக இருக்கிறதும் நல்ல கணவனாக இருக்கிறதும் அவ்வளோ அவமரியாதையா? எனக்கு புரியவே இல்லை. நான் என்னோட குடும்பத்தை முதல்ல நேசிக்கணும், என் குடும்பத்தை நான் முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுறதுக்காக தியாகின்ற பட்டம் வாங்குறதுக்காக நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு என்னன்னு பீத்திக்கக்கூடாது. சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? கிடையவே கிடையாது. இவங்க எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப பொறுப்பானவன், நான் ரொம்ப சிறந்தவன், நான் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கர், நான் குடித்தாலும் நான் குடிக்கலனாலும் நான் என்ன பண்ணாலும் இந்த சமூகம் வந்து என்னை ரொம்ப பொறுப்பானவனாக என்னை மதிக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு வழி தாங்கியா, ஒரு சுமை தாங்கியா, ஒரு மனைவியோட ஒரு ஆறுதலை கூட வாங்கிக்க முடியாத ஒரு கணவனாக நம்ம இருக்கமேங்கிறதுலாம் அவங்களுக்கு அது யோசனை கூட கிடையாது. இந்த சின்ன சின்ன டீசிங் இருக்குல்ல, என் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது, என் மனைவி முட்டாள், அவளுக்கு ஒன்றுமே புரியாது சார், அதனால தான் சார் பாராட்டுறதே கிடையாது, அதெல்லாம் சொன்னால் அவளுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு திறமையே இல்லை சார், என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நான் பாராட்டுவேன், என்னோட ஒர்க்கர்ஸை நான் பாராட்டுவேன், என்னோட வேலையில் நான் அடுத்தடுத்து டிகிரி மேலே டிகிரி வாங்கி நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்கிட்டே இருப்பேன். வீட்டை இருக்கவே இருக்காளே ஒருத்தி, அவள் பார்த்துக்குவா. அவளோட வலி, அவளோட வேதனை, அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவளோட சந்தோஷம், அவளோட மதிப்பு மரியாதை இதெல்லாம் எங்கே இருக்குது? ஒரு கணவனா நான் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறேன். மனைவி இல்லாத கணவன்களோட கதறலை நீங்கள் கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து அவர் சொல்ல மாட்டார், என்னோட உடம்புக்காக ஒருத்தி வந்து அக்கறைப்படுறா, இது நான் எவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் பண்ணணும், அவளுக்கு என்ன தலையெழுத்து இருக்குது பண்ணணும் அப்படின்ற அக்கறை அவளுக்கு என்ன இருக்குது, ஆனால் அவள் பண்ணுறா. குடும்பம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம்னு நான் சொல்கிறேன், துணை இல்லாத நான் சொல்கிறேன். குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சமூகத்துலேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தேவை என்ன அப்படின்னா ஒரு கவசம். அந்த கவசமாக எனக்கு இருக்கிறது குடும்பம் தான். நான் குடும்பத்தை தூக்கி போடுங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த பொறுப்பை உணர்த்துறதுக்கு நீங்கள் தவறிடுறீங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப.